வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா பார்வதர மேம்பாலத்துக்கு மேலே தான் நிற்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என் பின்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, இங்கே ஒரு சர்ச் இருக்குது. நம்ம அந்த சர்ச்சில் தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்ச்சு எதில் இருக்குது அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுங்காங்கடை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. சென்ட் சேவியர் காலேஜுக்கு நேர மேலே அது தெரியுது பார்த்தீங்களா, இதில் தான் அந்த சர்ச் இருக்குது. நம்ம நார்கோயிலிருந்து வர்றோம் அப்படின்னா பார்வதரத்திலிருந்து 2வது ஸ்டாப்பு தான் இந்த சுங்காங்கடை அப்படிங்கிற இடம். நம்ம சுங்காங்கடை ஜங்ஷன் வந்தோம் அப்படின்னா அதுக்கு ஃப்ரெண்டில் ஒரு சர்ச் இருக்குங்க. இந்த சர்ச்சுக்கு நேரே ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுது. இந்த ரோட்டில் தான் இந்த சர்ச் இருக்குது. இந்த ரோடு கரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா நம்ம சென்ட் சேவியர் காலேஜ் பக்கத்தில் தான் போகும். அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த பொன்மலை சர்ச்சு. நம்ம இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் வரும்போதே சென்ட் சேவியர் காலேஜ் தெரியும். அதுக்கு பக்கத்தில் ரைட்டில் போகிற ரோட்டில் தான் இருக்குது இந்த பொன்மணி தியான மண்டபம். நம்ம பார்வதரத்தில் இருந்து பார்க்கும்போது மலைக்கு மேலே ஒரு சர்ச் இருந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம இப்போ பக்கத்தில் வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இது ஒரு தியான மண்டபம் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. சரி, நம்ம தியான மண்டபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே வந்துட்டோம். இது என்னது அப்படின்னா பொன்மலை தியான மண்டபம் அப்படின்னு போட்டிருக்கு. டைம் பார்த்தோம் அப்படின்னா காலையில் 9:30 சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இங்கே உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே மலைக்கு போகிறதுக்கு வாகன வசதி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே யாரையும் காணலை. நம்ம வண்டி இல்லை அப்படின்னா இங்கேருந்து மேலே வரைக்கும் நடந்து தான் போகணும். இங்கேருந்து மேலே வரைக்கும் 3 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. கேட்டு பூட்டி இருக்குது. மேலே உள்ளே எதுவும் போயிருக்காங்களான்னு தெரியல. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி வண்டி வந்தது அப்படின்னா வண்டியில் போகலாம். இல்லை அப்படின்னா நம்ம நடந்து தான் மேலே போக வேண்டி வரும். எப்படி வந்ததுக்கு நம்ம மேலே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தெரியல. நீ ஆள் வரல. நம்ம ஒரு ஐடியா பண்ணலை. நான் அங்கேருந்து கடையிலேருந்து டிஃபன் வாங்கிட்டு வந்தேன். அதை சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடியும் போது அவங்க வந்தாச்சு அப்படின்னா நம்ம மேலே போய் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நான் டிஃபனும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்படி இருந்த பிறகு இங்கே ஆளை காணலை. அரை மணிக்கு ஒரு பக்கத்தில் நான் வெயிட் பண்ணியாச்சு. உண்மையில் இங்கே பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை, காண்டாக்ட் நம்பர் எதுவுமே இல்லை. நம்ம கூப்பிட்டு பார்க்கலான்னா சரி, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி உள்ளே போய் நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு கார் நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க மேலே போயிருப்பாங்க. எப்படி அவங்க வர்றது வரையாவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்துட்டு நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிற இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போதே செக்யூரிட்டி வந்துட்டாங்க. வந்து மேலே போக சொன்னாங்க. இங்கே மேலே போகிறதுக்கு டிக்கெட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இங்கே ஜீப்பு வசதி பண்ணியிருக்கா சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 25 ரூபாய் டிக்கெட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த டிரைவர் இன்றைக்கி லீவு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம நடந்து தான் போக வேண்டியிரும். நம்ம போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா இயேசுவின் வாழ்க்கை வரலாறை சித்தரிக்கக்கூடிய பல சிற்பங்கள் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம இந்த ஒவ்வொன்றா பார்த்து மேலே போக வேண்டியதான். நம்ம கீழே இருந்து மேலே வரைக்கும் போகிறதுக்கு ரோடு அழகாக அமைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம கொண்டு வர பைக்கு காரு எதுவுமே மேலே அனுமதிக்க மாட்டாங்க. கீழே தான் நிப்பாட்ட வேண்டி வரும். ரோடு அழகாக போட்டிருந்தாலும் ஏத்தமாக இருக்கிறதுனால நமக்கு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நடந்து பழக்கம் உள்ளவங்களுக்கு இதில் நடக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் மாதிரி தெரியாது. ஆனால் நடைப்பயிற்சி இல்லாதவங்களுக்கு இதில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கேருந்து கீழே பார்க்கும்போது வியூ சூப்பராக இருக்குது. நான் இங்கே மேலே போயிட்டு இருக்கும்போதே ஒரு ட்ரெயின் போனதை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழகாக இருந்தது. மேலே இருந்து நம்ம இந்த ட்ரெயின் போகிறது பார்க்குறதுக்கு கேமராவில் அவ்வளோ சூப்பராக தெரியல. ஆனால் உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக தியான மண்டபம் வந்துட்டோம். உண்மையிலே பார்க்குறதுக்கு இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் இங்கே வரும்போது அதிகமாக ஆட்கள் எதுவும் இல்லை, ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க இந்த தியான மண்டபத்தை பராமரிக்கிறதுக்காக இருக்காங்க. நான் இங்கே வந்ததும் அவங்க இந்த தியான மண்டபத்தை திறந்து காமிச்சு தந்தாங்க. இங்கே தவக்காலம் மற்றும் திருவிழா நாட்களில் அதிக ஆட்கள் வர்றதா இவங்க சொன்னாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்குது. இங்கே தியானம் பண்ணுறவங்களுக்கும் அப்புறமா மன அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான இடமா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு, நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் இவ்வளோ ஒரு அழகான அமைதியான இடம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே ஃப்ரெண்ட்ஸு, நம்ம இப்போ பார்க்குறது தான் பார்வதிபுரம் சுங்காங்கடை ரோடு. நம்ம எத்தனையோ வாட்டி கீழே இருந்து நம்ம மேலே இந்த சர்ச்சை பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி தான் இங்கே இருந்து நம்ம கீழே பார்க்க முடிஞ்சுது. உண்மையிலே இங்கே இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த தியான மண்டபமும் இந்த இடமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.